இந்த இந்து சமய அறநிலைத்துறை சட்டவிரோதமாக கோயில் பணம் எடுக்கப்பட்டது. அயோக்கியத்தனம்தான் பண்ணுவேன்னு ஒரு 40-50 வருஷமா இந்த ஆணையர், அவருடைய இணை ஆணையர், துணை ஆணையர் எல்லாரும் பண்ற அட்டகாசம். சட்டத்தை மீறுவோம், நாங்கள் வைத்ததுதான் சட்டம். கொழுப்படுத்து திமிரெடுத்து நீதிமன்றத்தில் இவர்கள் பேசுகிறார்கள். எவ்வளவு திமிர் இருந்தால் கோர்ட்டில் வந்து இப்படி சொல்லுவாங்க? திருடனுக்கு தான் வந்து எல்லாத்தையும் மூடி மறைப்பான், இவங்க ஏன் மூடி மறைக்கணும்? குமரகுருபரனை திருப்பி வந்து கமிஷனராக இருந்தது தூக்கி செக்ரட்டரியாக போட்டிருக்காங்க, செயலாளராக. இவர் எவ்வளவு கிரிமினலுக்கு வேலை பண்ணியிருக்கா தெரியுமா? 421 கோடி ரூபாய் டெபாசிட்டை காணும். 420 என்ன சொல்வீங்க நீங்கள்? ஃப்ராடுன்னு சொல்வீங்க. அதுதான் நடந்திருக்கு. இவங்களோட ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸை 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி புதுப்பிக்கிறாங்க. கோயில் நிலங்களில் இவங்களுக்கு வேற வேற ஆஃபீஸ் கட்டிக்கிறாங்க. ஆனால் அது இல்லீகல் தானே? கம்ப்ளீட்லி இல்லீகல். இது வந்து இந்து மக்கள் மீது வரி விதிப்பு செய்வது போல இது. ராஜன் கட்டளை தர்மபுராதீனத்துக்கு சென்று விட்டது. ஆனால் இவங்க திருவாரூர் விட்ட இன்னைக்கும் போல இன்றளவும் மோசடியாக இருந்து கொண்டிருக்கிறார். 6000 ஏக்கர் இந்த திருவாரூரில் இன்னைக்கு 600 ஏக்கர் கூட இல்லை. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி கோயிலே இருக்காங்க. அரசு கோயிலை நிர்வகிக்கலாமா என்று கேள்வி கேட்டால் நிர்வகிக்க முடியாது, நிர்வகிக்கக்கூடாது. எப்படி சர்ச்சுகளை அவர்கள் நிர்வகிக்கவில்லையோ, எப்படி மசூதிகளை அவர்கள் நிர்வகிக்கவில்லையோ, அதுபோல் கோயில்களை நிர்வாகம் செய்ய முடியாது. தைரியம் இருந்தால், துப்பு இருந்தால், திராணி இருந்தால் இந்த அறநிலைத்துறை ஒரு விஷயம் பண்ண சொல்லுங்கள். இந்த 5 வருடத்தில் இந்த காமன் குட் ஃபண்ட்லேருந்து எவ்வளோ பணம் எடுத்திருக்கோம், எதுக்கெல்லாம் பணம் எடுத்திருக்கோம், காமன் குட் ஃபண்டு வேணும்னு சொல்லி விண்ணப்பம் போட்டவர்கள் யார், அதற்கு என்ன விசாரணை நடைபெற்றது, அந்த விசாரணை முடிவில் என்ன உத்தரவு வழங்கப்பட்டது, இதை கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். இந்துக்கள் இழிச்சவர்கள், ஏமாந்தவர்கள் இவர்கள் எண்ணமாக இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. இந்துக்கள் சோஷியல் மீடியானாலும் சரி, பேசு தமிழா போன்ற அந்த உங்களுடைய ஒளிபரப்பினாலும் சரி, மக்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வருகின்றன. அதாவது நீதிமன்ற அவமதிப்பு, சட்டவிரோதம், தொடர்ச்சியாக தோன்றித்தனம், திமிரெடுத்து நடப்பது, இதுதான் அறநிலைத்துறையின் மொத்த உருவம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆலய வழிபடுவோர் சங்க தலைவர் திரு TR ரமேஷ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். முதல்ல புதிதாக ஆட்சி அமைந்திருக்கு, ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. போன திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கப்போ நிறைய விமர்சனங்கள் வந்தது, குறிப்பாக இந்து சமய அறநிலைத்துறையை சார்பாக இருக்கக்கூடிய. இந்த ஆட்சியில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? புதுசாக யங்ஸ்டர் வந்து வந்திருக்காரு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக. உங்களுடைய பார்வை முதற்கட்டமாக. இப்போது பதவி முதல்வர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றுக்கொண்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து தான் மந்திரி சபை விஸ்தரிப்பு நடந்திருக்கு. அப்போவே பலர் வந்து கேட்ட துறையை பற்றிய கேள்விகளில் அறநிலைத்துறை யார் அறநிலைத்துறை அமைச்சர், அப்போது யார் அறநிலைத்துறை அமைச்சராக வரப்போகிறார் என்றெல்லாம் மக்களுடைய கேள்வியாக இருந்தது. இப்பொழுது அமைச்சரை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அதில் காங்கிரஸ் கூட்டணி கட்சியும் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இந்து சமய அறநிலைத்துறை ஒரு வயதில் மிகச்சிறிய, அவரும் முதல்வர் போல் முதல் தடவை MLA, முதல் தடவை அமைச்சராக வந்திருக்கிறார். அவரிடம் நமக்கு பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அவர் பேட்டி கொடுக்கும் போதும் தெளிவாக பேசுகிறார். எந்த சட்டவிரோத செயல்களையும் அனுமதிக்க மாட்டேன் என்பதை ஒரு முறைக்கு 2 முறை சொல்லியிருக்கிறார். வந்து பதவியேற்றவுடனேயே ஆய்வு கூட்டமும் நடத்தியிருக்கிறார். அவர்களிடம் இந்த துறை அலுவலர்கள் என்னவெல்லாம் சொன்னார்கள் என்று தெரியவில்லை. முதல்ல அவர் வந்து இந்த ஹெச்ஆர்என்சி ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு அவர் கட்சியை சேர்ந்தவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது கண்ட்ரோலிங் ஆக்ட் கிடையாது. இதை எப்படி நிறுவனங்கள் செயல்பட வேண்டும், என்ன வரம்புக்குள் செயல்பட வேண்டும், அவர்களுக்கு வருகின்ற வருவாயை எப்படி செலவழிக்க வேண்டும், அதற்கான தீர்மானங்கள் எப்படி போட வேண்டும், என்ன நோக்கங்களுக்கு செலவழிக்கலாம் என்றெல்லாம் இந்த அறநிலைத்துறை சட்டம் வரையறை செய்து 1960 செயல்பாட்டில் இருக்கிறது. இதற்கு முன்பாக 51ஆம் வருட சட்டம் இருந்தது. அதற்கு முன்பாக 26ஆம் வருட சட்டம் இருந்தது. வருடங்கள் செல்ல 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 அது சட்டம் விரிவடைந்து வந்துள்ளது. இப்போது கடந்த 5 வருடங்களில் அறநிலைத்துறை செயல்பாடுகள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய குற்றச்சாட்டு, சட்டவிரோதமாக கோயில் பணம் எடுக்கப்பட்டது, கையாளப்பட்டது. நிறைய விவாதங்கள் நேர்காணலில் சொல்லியிருப்பீங்க. முதல்ல மக்களுக்கு இந்த காணொலி வந்து ஒரு விரிவான ஒரு காணொலியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு இந்த ஹெச்ஆர்என்சி அப்படிங்கிற துறை வந்து என்னவெல்லாம் செய்யணும், அவங்களுக்கு என்னெல்லாம் வரம்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன டீட்டெயிலாக விளக்கணும். நல்ல கேள்வி. இப்போது ஹெச்ஆர்என்சி அப்படிங்கிறது தமிழக அரசின் ஒரு துறை. இது வந்து அரசு துறை. அரசு கோயிலை நிர்வகிக்கலாமா என்று கேள்வி கேட்டால் நிர்வகிக்க முடியாது, நிர்வகிக்கக்கூடாது. எப்படி சர்ச்சுகளை அவர்கள் நிர்வகிப்பதில்லையோ, எப்படி மசூதிகளை அவர்கள் நிர்வகிப்பதில்லையோ, அதுபோல் கோயில்களை நிர்வகிப்பது இல்லை, நிர்வாகம் செய்ய முடியாது. ஆனால் நிர்வாக மேற்பார்வை என்று சொல்லக்கூடிய சூப்பர்வைசரி சில அதிகாரங்களை
அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே. அதாவது இவங்க பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி அந்த கோயில் வருமானத்துக்கு ஏற்றபடி அதற்கான ஒப்புதல்களை பெற வேண்டும். ஓகே. அந்த பட்ஜெட் போடும்போது முதல்ல என்னெல்லாம் செலவுக்கு நீங்கள் பணம் ஒதுக்கணும், அதன் பிறகு மற்ற செலவை எல்லாம் செய்யலாம் என்றெல்லாம் அவர்கள் சட்டத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் இந்த அறநிலைத்துறை சட்டத்தின் கீழ் பல விதிகள் இயற்றப்பட்டிருக்கின்றன. அறங்காவலர்கள் எப்படி செயல்பட வேண்டும், கலெக்ஷன் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரூல்ஸ் அப்படின்னு இருக்குது. ரெனோவேஷனுக்கு தனியாக ரூல்ஸ் இருக்குது. இப்போ லீசிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு தனியாக ரூல்ஸ் இருக்குது. கோயில் சொத்தை பராதீனம் செய்வது, கோயில் சொத்தை பராதீனம் செய்வதுனா விற்பது, அடமானம் வைப்பது, 5 வருடத்திற்கு மேல் குத்தகை விடுவது, இவை எல்லாமே பராதீனம் என்று கருதப்படும். ஓகே. இதற்கு விதிமுறைகள் இருக்கின்றன. அதே மாதிரி கோயில் உபரி நிதியை எதற்கு செலவு செய்யலாம், எப்படி செலவு செய்யலாம், அதற்கான ஒப்புதல்களை எப்படி பெற வேண்டும் என்பதற்கெல்லாம் விதிகள் இருக்கின்றன. அப்போது ஒரு கோயில்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வருமானம் வருகிறது. அந்த வருமானம் கோயிலுக்கான வருமானம். அப்போ அந்த கோயில் நோக்கத்திற்குத்தான் அந்த பணத்தை செலவு செய்ய முடியும். இதையெல்லாம் அந்த சட்டம் தெளிவாக சொல்கிறது. இதையெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய இதை சரியாக நடக்கிறதா என்று பார்ப்பதற்கு ஒரு தூரத்திலிருந்து பார்க்க வேண்டும். இப்போ கம்பெனி லா போர்டுன்னு இருக்குது. அவங்க கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் அதுலேருந்து ஒரு லா போர்ட்லேருந்து ஒருத்தர் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த நிர்வாகத்தை நான் செய்வேன்னு சொல்கிறது இல்லை. ஓகே. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்குது. அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் கூட அவர்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் அவங்க உட்காரது கிடையாது. அவங்க எங்களுக்கு இந்தந்த அறிக்கைகள் கொடுங்க, இந்தந்த கணக்குகளை கொடுங்க, அப்படி தான் ஆர்பிஐ கேட்கும். அவங்க நேரடியாக தலையிட்டு நிர்வாகம் செய்ய மாட்டாங்க. இதே மாதிரி தான் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கின்ற துறைகள் எல்லாம் மேற்பார்வைகள் தான் செய்கின்றன. அப்படி இருக்கும்போது இந்த அறநிலைத்துறை எங்கே தறிகட்டு போனது என்று சொன்னால், நாங்கள் எங்கள் ஆளை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக போடுவோம், அதுக்கு நாங்கள் காரணம் சொல்ல மாட்டோம், நாங்கள் இஷ்டப்பட்டால் போடுவோம், அந்த போட்டால் அங்கேயே தான் இருப்பார். சில சமயம் அறநிலைத்துறை செயல் அலுவலரை எந்த உத்தரவும் இல்லாமல் உங்கள் கோயிலில் கொண்டு போய் உட்காத்தி வச்சுருவோம். எந்த உத்தரவும் இருக்காது. அவர் எப்படி வந்தார், ஏன் வந்தார் என்று ஒன்றுமே இருக்காது. அவர் 10 வருடம் 20 வருடம் 30 வருடம் 40 வருடம் என்று மோசடியாக அங்கே இருந்து கொண்டிருப்பார், சம்பளம் வாங்கி கொண்டிருப்பார். ஒரு சின்ன புரிதலுக்காக, இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படி சொல்லக்கூடிய நபர், அவருடைய பணி தான் என்ன அங்கே? இப்போது ஒரு கோயில் நிர்வாகம் மோசமாக நடைபெறுகிறது என்று ஆதாரங்களுடன் நிறுவப்பட்டால், அந்த மோசமான நிர்வாகத்தை சரி செய்வதற்காக ஒரு அரசு அதிகாரியை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு 6 மாதத்திற்கோ 1 வருடத்திற்கோ நியமனம் செய்கின்ற அதிகாரம் ஆணையருக்கு இருக்கிறது. ஆணையர் கமிஷனர். அப்போது தன்னுடைய துறையைச் சேர்ந்த ஒரு அதிகாரியை நியமனம் செய்கிறார் இல்லையா, அந்த அதிகாரி தான் செயல் அலுவலர். அவரிடம் கோயில் சொத்துக்கள் சம்பந்தமான அதிகாரங்கள் மட்டுமே வழங்க முடியும். கோயில் பூஜை விஷயங்களோ இல்லை கோயிலில் வேலை செய்பவர்கள் மீது அதிகாரம் செலுத்துகின்ற அந்த அத்தாரிட்டியோ அவருக்கு கிடையாது. அவர் கோயில் சொத்துக்களிலிருந்து முறையாக வருமானம் வருகிறதா, அந்த பணம் சரியாக செலுத்தப்படுகிறதா, இதையெல்லாம் பார்ப்பதற்கு தான் அவருக்கு அதிகாரம் இருக்குது. இந்த திருவிழா கொண்டாடணுமா, இந்த கும்பாபிஷேகம் நடத்தணுமா, இதெல்லாம் அவருக்கு அதிகாரம் கிடையாது, வேலையும் கிடையாது. ஓகே. ஆனால் அதுலேயுமே அவங்க இது பண்ணுறாங்க, அதையும் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இது ஒன்று, இந்து மக்களுக்கு இதை பற்றிய சரியான ஒரு புரிதல் இல்லை. கண்டிப்பாக தான் அது இல்லை. 2வது, அயோக்கியத்தனம் தான் பண்ணுவேன்னு ஒரு 40-50 வருஷமாக இந்த ஆணையர், அவருடைய இணை ஆணையர், துணை ஆணையர் எல்லாரும் பண்ணுற அட்டகாசம். சட்டத்தை மீறுவோம், நாங்கள் வைத்தது தான் சட்டம். இதற்கு திராவிட மாடல் குற்ற துணையாக இருந்திருக்கிறது. இதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ சரி, நீங்கள் செயல் அலுவலர் நிர்வாக சீர்கேட்டை சரி செய்ய வேண்டியவர், கோயில் சொத்துக்களை முறையாக பராமரிக்க வேண்டியவர். அதில் ஒரு சின்ன விதி இருக்குது. கோயிலுடைய அசையா சொத்துக்கள் இருக்கு இல்லையா, விவசாய நிலங்கள், மனைகள், கட்டிடங்கள், இவற்றையெல்லாம் இவர் 6 மாதத்திற்கு ஒரு முறை ஆய்வு செய்து இதை உண்மையாகவே உபயோகிப்பவர் யார், கோயிலிருந்து குத்தகை பெற்றவர் அங்கே இருக்கிறாரா, இல்லை வேறு யாராவது இருக்கிறாரா, அங்கே அவர்கள் விவசாய நிலம் என்று குத்தகை எடுத்துவிட்டு அங்கே வேறு ஏதாவது செய்கிறார்களா, அங்கே ஒரு குடோன் போட்டு நடத்துகிறாங்களா, இதெல்லாம் பார்க்கணும். இதையெல்லாம் பார்க்காம கோயிலில் தரிசன டிக்கெட் வைக்கட்டுமா, இங்கே இந்த அபிஷேக டிக்கெட் உயர்வு பண்ணட்டுமா, வருமானத்தை இப்படியெல்லாம் நான் கூட்டட்டுமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் ஒரு 40-50 வருஷமாக நடந்த விஷயம். அப்போது செயல் அலுவலர் அப்புறம் கோயிலுடைய கணக்குகளை தணிக்கை செய்தது அந்த துறையை தான் தணிக்கை செய்தது. ஆனால் தணிக்கை செய்வார்களே தவிர அது ஒரு தனி டீமு. அவர் அந்த தனி டீமோட மேலதிகாரி ஆணையருக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அது மிகப்பெரிய மோசடி. ஏன்னா வெளித்தணிக்கை தான் சட்டம் சொல்கிறது, உள் தணிக்கையை மட்டும்தான் இவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்போ ஆணையர் போடுகிற உத்தரவு சரியா இல்லையான்னு வெளியிலேருந்து வந்தவர் பார்த்துட்டு இல்லை இவருக்கு அதிகாரம் இருக்குது இல்லைன்னு சொல்லுவார். ஆணையர் கீழே வேலை செய்கிறவர் எப்படி சொல்லுவார்? அது மாதிரி மோசமான தணிக்கை நடைபெறும். சரி, அந்த தணிக்கையிலும் பல குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது அந்த குற்றச்சாட்டுகளை 6 மாதத்திற்குள் சரி செய்ய வேண்டும். அப்படி சரி செய்வதே கிடையாது. 1986
குற்றச்சாட்டுகள் சரி செய்யப்படாமல் மிகப்பெரிய அளவில் பெருகி இன்று 20 லட்சம் குற்றச்சாட்டுகள் தேங்கி இருக்கின்றன. இது எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே நீதிமன்றம் போகும்போது நீதிமன்றத்தில் இவங்க என்னதான் பதில் சொல்லுவாங்க? அப்போ அரசு சார்பாக கொழுப்படுத்து திமிரெடுத்து நீதிமன்றத்தில் ஓகே இவர்கள் பேசுகிறார்கள். நீதிமன்றம் என்னுடைய வழக்கில் ஏற்கனவே ஆணையர் போட்ட உத்தரவை சுட்டிக்காட்டி கோயில் கணக்குகளை PDF வடிவத்தில் பதிவிறக்கம் செய்யும் வகையில் நீங்கள் உங்கள் வலைதளத்தில் வெளியிட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது உத்தரவிட்டது ஆகஸ்ட் 25. ஓகே 3 மாதம் ஆகி இவங்க ஒன்றுமே பண்ணலை. இதற்கென்று ஒரு கோயில் அமர்வு என்ற விசேஷ அமர்வு இருக்கிறது. அது எல்லா நாளும் உட்காராது, சில நாட்கள் மட்டும்தான் அவர்கள் விசாரிப்பார்கள். அவர்கள் சட்டப்படி நாங்கள் இது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இதை நாங்கள் கணக்கு சுருக்கம் மட்டும் கொடுக்குறோம், அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லி ஒரு 4 வரியில் இருக்கும், கணக்கு சுருக்கம் மட்டும் கொடுக்குறோம், அதை நாங்கள் பதிவேற்றம் பண்ணிட்டோம் அப்படின்னு எவ்வளவு திமிர் இருந்தால் கோர்ட்டில் இப்படி சொல்லுவாங்க. நீதிமன்றம், அதுவும் 2 நீதிபதிகள் சேர்ந்த அமர்வு, இதுக்கு மேலே அப்பீல்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட் தான் போகணும். இந்த அமர்வு கொடுத்த தீர்ப்பில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நாங்கள் பதிவேற்றம் செய்ய தேவையில்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொல்லியிருக்கணும். இவங்க செய்கிற ஆடிட்டுக்கு 4% வாங்குறாங்க. உலகத்திலே எங்கேயும் இந்த வருமானத்தில் 4%ங்கிறது கிடையவே கிடையாது. கோயில் 4% எடுக்கிறாங்கல்ல, நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதுக்கு 20,000 கோடி ரூபா வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு உதாரணம் சொல்லலாம். அதில் 4% ஆடிட்டர்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்? எங்கேயோ போயிடும். 4% வாங்குறது அநியாய கட்டணம். இந்த அநியாய கட்டணத்தில் இவங்க கணக்குகளை வெளியிட வேண்டும் என்றால் வெளியிட மாட்டோம். இப்போ திருடனுக்கு தான் எல்லாத்தையும் மூடி மறைப்பான், இவங்க ஏன் மூடி மறைக்கணும்? நாங்கள் நீதிமன்றம் சொன்ன பிறகு வெளியிட மாட்டோம். அப்புறம் மறுபடியும் நீதிமன்றம் மறு விசாரணை செய்து அதே வழக்கில் டிசம்பர் 18க்குள்ளே எல்லாத்தையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும். நான் அப்பொழுதே சொன்னேன், சார் இது ஐயா இதெல்லாம் எருவு மாட்டு மேலே பெய்கிற மழை, நீங்கள் ரொம்ப நல்லபடியாக சொல்கிறீங்க, இவர்கள் தண்டனை அடைந்தால் ஒழி அதெல்லாம் திருந்த மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, இல்லை வாய்ப்பு கொடுப்போன்னு சொல்லி டிசம்பர் 18க்குள்ளே பதிவேற்றம் செய்யணும், செய்யவே இல்லையே. அதாவது ஒரு ஆணவக்காரனை போல் நீதிமன்றத்தில் நடந்து கொள்கிறார்கள். இதுக்கு இன்னொரு உதாரணமும் இருக்குது. இந்த உபரி நிதியில் முதியோர் இல்லம் கட்டுவது என்பது சட்டத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு செயல். ஆமாம், அது குறித்து தான் நீங்கள் கூட சமூக வலைதளங்களில் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு மிக நீண்ட பதிவுன்னு நினைக்கிறேன். முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில் இந்த மாதிரி முதியோர் இல்லம் கட்டுறது அப்படிங்கிறது வேற ஒரு ஃபண்ட், அதாவது காமன் குட் ஃபண்டுன்னு நினைக்கிறேன், அதுலேருந்து எடுத்து இவங்க முதியோர் இல்லம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக நீண்ட பதிவு போட்டிருந்தீங்க. என்ன அது குறித்து ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தாங்களா? இப்போது கோயிலின் உபரி நிதியில் என்ன செய்யலாம் என்று சட்டமே சொல்கிறது. நீங்கள் கல்லூரி கட்டலாம், பள்ளிக்கூடம் கட்டலாம், ஆனால் அந்த கல்லூரி பள்ளிக்கூடத்தில் இந்து சமயம் போதிக்கப்பட வேண்டும், ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அப்புறம் நீங்கள் மருத்துவமனை வைக்கலாம், வேத பாடசாலை வைக்கலாம், ஆகம பாடசாலை வைக்கலாம், இந்து மதத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தையே வைக்கலாம், நல்ல அறச்செயல்கள் எல்லாம் செய்யலாம். கல்லூரி பள்ளிகள் கட்டுவதற்கான அனுமதி இருக்கிறது, மருத்துவமனைக்கு இருக்கிறது, பிற கோயில்கள் நலிந்த கோயில்களுக்கு செய்வதற்கு இருக்கிறது. இவங்க அதெல்லாம் விட்டாங்க. அந்த பணத்தை எடுத்து வணிக வளாகம் கட்டுவோம். அப்புறம் நீங்கள் நினச்சா ஏன் முதியோர் இல்லம் கட்டினா என்ன தப்புன்னு நீங்கள் நினைப்பீங்க. நம்ம இந்து மதத்தில் முதியோர் இல்லம்ங்கிறதுலாம் கான்செப்டே கிடையாது. நம்ம பெற்றோரை பாதுகாத்து வீட்டிலே தான் வைத்து கொண்டு வேண்டும், எங்கேயாவது கொண்டு போய் தள்ளக்கூடாது. அனாதை ஆசிரமத்தை கட்டுறதுக்கு அந்த சட்டத்தில் இடம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி கோயிலோட உபரி நிதி இவ்வளவுன்னு கணக்கு போட்டு அந்த அறங்காவலர் ஆணையருக்கு எழுதி இதை நாங்கள் இந்த நோக்கத்திற்கு பயன்படுத்துகிறோம் என்று சொல்ல வேண்டும். அப்போது இந்த வருடத்து உபரி நிதியில் 50%, இதுவரை சேர்ந்துள்ள உபரி நிதியில் 10%, இதில் எது கம்மியோ அவ்வளோதான் நீங்கள் உபயோகப்படுத்த முடியும். அப்போ ஆணையர் இந்த உபரி நிதி ப்ரொப்போசலை எடுத்து அவர் விளம்பரம் செய்யணும் ஒரு பிரபல பத்திரிகையில். இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு முன்மொழிவு வந்திருக்கிறது, இதை குறித்து நீங்கள் ஆட்சேபனையோ கருத்துக்களோ சொல்லலாம்னு 1 மாதம் அவகாசம் கொடுத்து அந்த 1 மாதம் கழித்து அவர் விசாரணை நடத்தி அப்புறம் தான் அவர் அனுமதி கொடுக்க முடியும். சேகர்பாபு சட்டசபையில் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் அனுமதிக்கப்படாத செய்கைகளுக்கு, அனுமதிக்கப்பட்ட செய்கைகளுக்கு முதல்வர் தொகுதியில், கனிமொழி தொகுதியில் இப்படின்னு கல்லூரி கட்டுறேன்னு ஆரம்பித்து எந்த வழிமுறையும் பின்பற்றாமல் இப்போ குமரகுருபரன் திருப்பி கமிஷனராக இருந்த தூக்கி செக்ரட்டரியாக போட்டிருக்காங்க, செயலாளராக. இவர் எவ்வளவு கிரிமினலுக்கு வேலை பண்ணியிருக்கா தெரியுமா? ஆமாம், நீங்கள் கூட இது சம்மந்தமாகவுமே பதிவிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இவரை குறித்து நிறைய கேஸ்லாம் கூட இருக்குது, அந்த மாதிரிலாம் கேஸ் எல்லாம் போட கிரிமினல் மேட்டர்லாம் இருக்குது. ஓகே, என்ன மாதிரியான விஷயம்? இப்போது இவர் ஒரு சர்க்குலர் போடுறார் கமிஷனராக உட்காந்துட்டு. கமிஷனரோட பவரே என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயில் சொத்துக்களிலிருந்து முறையான வருமானம் பெறப்பட்டு அந்த வருமானம் கோயிலின் நோக்கங்களுக்காக செலவழிப்பதை உறுதி செய்வது தான் ஆணையரோட வேலை. இதுதான் கமிஷனரோட டியூட்டி. இவர் என்ன செய்கிறாரு, 1 காரோ 2 காரோ நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்த கோயில் அதிகாரிகளுக்கெல்லாம் இவர் சர்க்குலர் அனுப்புகிறார். இவங்க கார் வாங்குறாங்க,
ம் ம் இதில் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ரூபாய்க்கு மதுரை கோயிலில் இன்னோவா கிறிஸ்டா வாங்குறாங்க. ம் எதுக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு கிறிஸ்டா அப்படின்னு கேட்டால், நாங்கள் குங்குமம் தயாரிக்கிறோம், நாங்கள் நிலங்களை எல்லாம் சென்று பார்வையிட வேண்டும், ஓகே. இந்த மாதிரி காரணத்தெல்லாம் சொல்கிறாங்க. குங்குமம் தயாரிக்கிறதுக்கும் 30 லட்ச ரூபா காருக்கு எதுக்கு? அந்த காரில் கொடி மாட்டுவதற்கு 1500 ரூபாய்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வைக்கிறாங்க. ம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கார் யாருக்கோ அரசியல்வாதிக்கு சென்று விட்டது, அவர் தன்னுடைய கட்சி கொடியை இங்கே வச்சுக்க போகிறார். கிறிஸ்டா கார் எதுக்குங்க ஒரு கோயிலுக்கு? ஏற்கனவே கார் இருக்கும்போது இது வாங்குறாங்க. திருத்தணி செயல் அலுவலர் ஆணையருக்கு 2 கார் இன்னோவா வாங்குறதுக்கு பர்மிஷன் கேட்டு எழுதுறாரு. ஏற்கனவே நாங்கள் 2 கார் வாங்கினோம் இன்னோவா, அதை ஆணையர் அலுவலகத்தில் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, இப்போ நாங்கள் புதுசாக வாங்கணும். சமயபுரத்துலேருந்து எழுதி கேட்குறாரு. ஏற்கனவே ஒரு கார் நாங்கள் வந்து ஸ்கார்பியோ கொடுத்துட்டோம் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு, இப்போ இன்னொரு கார் வந்து அது அமைச்சர் வந்தால் கேம்புக்கெல்லாம் போகுது. இதே சமயபுர கோயிலில் இன்னொரு சர்ச்சையுமே எழுந்ததா நான் பார்த்தேன். ஒரு 400 கோடி ரூபாய் இந்த உபரி 421 கோடி ரூபாய் டெபாசிட்டை காணும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைத்தேன். ஓகே. அந்த குற்றச்சாட்டு வைத்தோடனே நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு சேகர் பாபு, இந்த குற்றச்சாட்டு தவறானது, இதை சொல்லவர் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னாரு. நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறது, நானே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டேன். இந்த மாதிரி இவங்களோட ஆர்டிஐ ஒரு தகவல் ஹியூஜ் அமௌண்ட் இல்லை 400 கோடி அப்படிங்கிறது. 420 நீங்கள் என்ன நினச்சி பாருங்க, 420 என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஃப்ராடுன்னு சொல்லுவீங்க. அதுதான் நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய கோயிலில் 421 கோடி எப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க? ஆர்டிஐயில் வந்த தகவலை தான் நான் சொல்கிறேன். இது குறித்து நான் வழக்கே போட்டேன். ஆனால் அந்த வழக்கை வந்து இன்ட்ரீம் அப்ளிகேஷனை போட்டதுனால தனி வழக்காக போடுங்கன்னு சொல்லி அவங்க நீதிபதிகள் அறிவுறுத்தின் பேரில் அதை விட்ரா பண்ணிட்டேன். ஆனால் இவங்க அதுக்கு பதில் கூட போடலையே. ரொம்ப காலம் அந்த வழக்கு நிலுவையில் இருந்ததே. இல்லை 421 கோடி இருக்குது, டிஆர் ரமேஷ் சொல்கிறது தவறு, பொய் அப்படின்னு சொன்னாங்களா? சொல்ல திராணி இருந்ததா இவங்களுக்கு? அது வந்து அந்த சமயபுரத்து கோயிலுடைய நிதி 420 கோடி ரூபாய் இப்போ என்ன ஆனதே தெரியல, என்னன்னு தெரியல. இதெல்லாம் வந்து புதிதாக வந்துள்ள அமைச்சர் ஒரு வெளித்தணிக்கை வைக்க வேண்டும். கடந்த ஆட்சி காலகட்டங்களில் திமுகவுடைய ஆட்சியில் நிறைய ஏக்கர்கள் வந்து நாங்கள் வந்து கைப்பற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்கிறாங்க. 1000 ஏக்கர் 800 ஏக்கர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க. ஸோ இந்த மீட்கப்பட்ட நிலம் யார்கிட்ட இருந்து மீட்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பெரிய விவரம் வந்து நான் பார்த்ததில்லை. இது யார்கிட்ட இருந்து மீட்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி மீட்கப்பட்டுச்சு அப்படின்னா இவ்வளோ நாள் அவர் வச்சிருந்தவருக்கு என்ன மாதிரியான இவங்க இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒருவேளை அவங்கள்ட்ட இருந்து ஒரு பணம் வாங்கியிருக்காங்களா, இல்லை அதாவது அந்த நிலத்திற்கான அந்த இது அது வாங்கியிருக்காங்களா, இல்லை ஒருவேளை இல்லீகலாக வச்சிருந்தாங்கன்னா தண்டனை நிலுவைத் தொகையெல்லாம் வசூலிக்கப்பட்டு விட்டனவா என்பது உங்கள் கேள்வி. ஆமாம் அதான். இல்லை அப்படி இல்லீகலாக வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ தண்டனையோ ஏதோ கொடுத்துருக்கணும்ல, அவங்க மேலே கிரிமினல் கேஸ் போட்டிருக்கணும். ஆமாம். இப்போ வந்து திமுக ஆட்சி வந்த புதுசில் ஒரு அருமையான ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க 2021 79Bன்னு ஒரு செக்ஷனை ஆழ்துறை சட்டத்தில் அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த 79B படி ஆக்கிரமிப்பாளர் மீது போலீஸில் புகார் கொடுத்து அவருக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பெற்றுத்தர முடியும். இதை வந்து முன்னாடி கமிஷனர் மட்டும்தான் கொடுக்கலான்னு இருந்துச்சு. இப்போ யார் வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். யார் வேணால் கொடுக்கலாங்கும் போது அவங்கள்ட்ட வந்து ஆவணங்கள் இருக்காது. நான் வந்து ஒரு கோயில் வழிபாட்டாளன் அப்படின்னாக்க நான் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் அதை வாங்கி அது கொடுக்குற கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் வந்து சிவில் கேஸ் மாதிரி அதை நடத்த முடியாது. தக்க ஆதாரத்தோடு தான் குற்றச்சாட்டு வைக்க முடியும். அப்போது இந்த ஆதாரங்கள் உள்ள செயல் அலுவலர்கள் யாராவது இந்த செக்ஷனை பயன்படுத்தினாங்களா பார்த்தீங்கன்னா அது இல்லவே இல்லை. சட்ட திருத்தம் வந்து 5 வருடத்தில் யார் மீதும் இது பிரயோகம் செய்யப்படவில்லை. அப்போ பூச்சி வேலைக்காக இது மாதிரி செய்கிறாங்க. சரி, 5000 ஏக்கர் 6000 ஏக்கர் நாங்கள் கோயில் நிலங்களை மீட்டு விட்டோம் என்று பெரிய அறிக்கையெல்லாம் விட்டார். இந்த நிலங்களிலிருந்து எவ்வளவு கோடிக்கணக்கில் எவ்வளவு பணம் பாக்கி இருக்கிறது நிலுவைத் தொகை, அந்த நிலம் மீட்டது வந்து குத்தகை வைத்திருந்தாரா அல்லது குத்தகை வைத்திருந்த வந்து இவர் பெற்றுக்கொண்டு அந்த நிலத்தை அனுபவித்து வந்தாரா, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வெளிப்படுத்தாமல் நாங்கள் போனோம் மீட்டுட்டோங்கிற மாதிரி ஜனங்க நம்புற மாதிரி ஒரு இது பண்ணாங்க. இப்போ ஒருத்தர் 30 வருஷமாக ஆக்கிரமிப்பில் வச்சுருந்தாருன்னா அவருக்கு என்ன தண்டனை, அவர் கொடுக்க வேண்டிய பணம் என்ன ஆயிற்று, இந்த கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் பெறுவதற்கு அவர் மீது வழக்கு தொடுத்தால் தானே அவருக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த மாதிரி நான் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டபோது நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம்னு சொன்னாங்க, அதில் என்ன நடவடிக்கை சொல்லலை. அப்போ இதை எப்படி நம்ம நம்புறது? இது வந்து 6000 ஏக்கர். நான் சொல்கிறேன் 2 லட்சத்து ஏக்கருக்கு மேலே நீங்கள் ஆக்கிரமிப்பில் இருக்குது. ஒருத்தன் வந்து 100 மார்க் வாங்கணும் பரீட்சையிலன்னா நான் 3 மார்க் வாங்கிட்டேன்னு தையா தக்கான்னு கூச்சானே நீங்கள் அவனை பார்த்து என்ன சொல்லுவீங்க? உட்கார்றா அப்படின்னு சொல்லுவீங்களா மாட்டிங்களா? வாங்க வேண்டியது 60ஆவது வாங்கியிருக்கணும், 3 மார்க் வாங்கிட்டு பெருமையாக பேசிக்கிறியே அப்படின்னு சொல்ல மாட்டீங்க? அது மாதிரி 2 லட்சம் ஏக்கர் இதில் ஆக்கிரமிப்பில் இருக்குது, நீ இங்கே மீட்க வேண்டியது, அதுலேருந்து பணம் வரலை,
நான் 3000 ஏக்கர் மீட்டுட்டேன், 6000 ஏக்கர் மீட்டுட்டேன்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டு ஃபுல்லாகவே அப்போது 2 லட்சம் ஏக்கர் வந்து இன்னும் ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது. ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது. ஓகே. எந்த நிலம், கோயில் நிலம் குத்தகை இல்லாமல் வருடக்கணக்கில் இருக்கிறதோ அது ஆக்கிரமிப்பு. எந்த கோயில் நிலம் அதற்கான நியாய வாடகை பெறாமல் வருடக்கணக்கில் 1 வருடத்திற்கு மேலேயோ 6 மாதத்துக்கு மேலேயோ இருக்கிறதோ அது ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. ஓகே. இதையெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த துறை, அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஓகே. ஆனால் அதை பண்ணுறது கிடையாது. அது பண்ணுறது கிடையாது. இப்போ நீங்கள் வந்து கோயில் நிலத்திலேருந்து வருமானத்தை வசூல் செய்து அது வந்து வருஷத்துக்கு 6000 கோடி ரூபா வரணும் குறைஞ்சபட்சம். ஓகே. இன்றைய தேதியில் அது 8000 கோடியாக கூட மாறி இருக்கலாம். அதை வசூல் பண்ணி நீங்கள் அதில் நிர்வாக கட்டணம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 6000 கோடியில் நீங்கள் வந்து 10% எடுத்தால் கூட 600 கோடி ஆகிடும். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, உண்டியல் பணம், தரிசன டிக்கெட்டு, அபிஷேக டிக்கெட்டு, இதுலேருந்து வர பணத்துலேருந்து நீங்கள் 12% எடுத்துகிட்டு கோயில் நிலத்துலேருந்து பணம் வரதை பற்றி கவலைப்படாமல் இருந்துட்டு உங்கள் துறையை நடத்துகிறீர்கள். நீங்கள் வருஷத்துக்கு 400 கோடி ரூபா தணிக்கை கட்டணம், நிர்வாக கட்டணம்னு 16% எடுத்துக்கிறீங்க. 100க்கு 16% எடுத்துக்கிறீங்க. அது 400 கோடி ரூபா போல் வருது. இந்த 400 கோடி ரூபா பணத்தில் உங்கள் துறை செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 கோடி ரூபா தான். இதை 300 கோடி ரூபா 280 கோடி ரூபா இவங்க லாபம் பார்க்குறாங்க. இந்த லாபம் பார்க்குறது கையை அரிக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த துறை கட்டணம், தணிக்கை கட்டணம், ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபண்ட் என்று தனியாக ஒரு நிதியை ஏற்படுத்தி அதில் தான் இவங்க போட முடியும். செயல் அலுவலர், இணை ஆணையர், துணை ஆணையர், ஆணையர் இவங்களுக்கெல்லாம் சம்பளம் வந்து அரசாங்கம் கொடுத்து விடும். அரசாங்கம் கொடுத்தப்புறம் இந்த மாதம் சம்பளம் செலவு இவ்வளவு, இந்த மாதம் அலுவலக செலவு இவ்வளவுன்னு இவர் ஒரு பில்லு போட்டு என்டோமெண்ட் ஃபண்டிலேருந்து எடுத்து அரசுக்கு கொடுத்து விடுவார். இப்படி தான் நடக்கும். ஆனால் 120 கோடி செலவு இருக்குது, 280 கோடி லாபம் இருக்குது. இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்களோட ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸை 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி புதுப்பிக்கிறாங்க. கோயில் நிலங்களில் இவங்களுக்கு வேறு ஆஃபீஸ் கட்டிக்கிறாங்க. ஆனால் அது இல்லீகல் தானே? கம்ப்ளீட்லி இல்லீகல். இது வந்து இந்து மக்கள் மீது வரி விதிப்பு செய்வது போல இது. இப்போ பழனியில் நிலங்கள் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க பேரில், துறை பேரில். ஓகே. என்ன ரீசனுக்காக இதெல்லாம், இந்த நிலம் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயம்? அதான் சொல்கிறேனே, கை அரிக்குது. நிறைய பணம் வசூலிக்கிறாங்க. இவங்க வந்து 120 கோடி செலவாகுதா, நீங்கள் 130 கோடி வசூலிங்க, இல்லை 140 கோடி வசூலிக்கலாம். ஓகே. நீங்கள் இந்த பழனின்னு குறிப்பிட்டனால எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது பழனியை பற்றி. ஏன்னா நான் ரெகுலராக அங்கே போகிற ஒரு ஆள். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எங்கள் அம்மா கூட ஒரு போன வருடம் போனப்போ கூட கேட்டாங்க, நம்மளும் வருஷத்தோடு போயிட்டு தான் இருக்கோம், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களும் வந்து அப்படியே தான் இருக்குது, இன்னும் பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றம்லாம் தெரிஞ்ச மாதிரி தெரில, வர்ற அப்போ ஃபண்டு ஃபுல்லாக என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு என்கிட்ட கூட ஒரு கேள்வி வச்சுருந்தாங்க. சில இடங்கள்லாம் பார்த்தா இன்னும் சிதிலமடைஞ்சு இருக்கிற இடம்லாம் அப்படியே தொடர்ந்து செல்லக்கூடியவருக்கு அவங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லைன்னு தெரியுது. பழனி கோயிலை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மிக பெரிய ஊழல் நடக்கின்ற கோயில். இதில் 2-3 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இல்லை, விலாவரியாக சொன்னாலே இன்னும் பெட்டர். ஆமாம், பழனி கோயிலை இவங்க 1937 முன்னாடி இவங்க கைப்பற்றாங்க. இதை வந்து நாங்கள் நிர்வாகத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம். அன்றைய தேதியில் பழனி கோயிலின் வருமானம் திருப்பதி கோயில் வருமானத்தை விட அதிகம். அப்படி இருந்த கோயில் அது. ஓகே. இந்த கோயிலை இவர்கள் நோட்டிஃபிகேஷன், அறிவிக்கை என்று சொல்லி இவர்கள் எடுத்துக்கொண்டு அதை தொடர்ந்து நிர்வாகம் செய்து வரும்போது 1951 இந்த அறிவிக்கை செய்ததெல்லாம் செல்லாதுன்னு நீதிமன்ற தீர்ப்பு வந்து விடுகிறது. அப்போ இவங்க மரியாதையாக வெளில போயிருக்கணும், போகல. ஏன்னா பழனி கோயில் தான் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் கேஷ் கவுனு. இவங்க பெரிதாக வருமானம் வரக்கூடிய கோயில் அந்த பழனி கோயில். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பழனி கோயில் ஏதாவது டெண்டர் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அங்கே 50 லட்சம், அங்கே 20 லட்சம், இங்கே 80 லட்சம், இங்கே எலக்ட்ரிசிட்டி வேலை, அந்த வேலை, இந்த வேலை, இஷ்டத்துக்கு டெண்டர் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா டெண்டரில் தான் இவங்களுக்கு காசு பார்க்குறாங்க. அதனால் நிறைய பணம் இருக்கா, டெண்டர். அப்புறம் இது வெளித்தணிக்கையெல்லாம் கிடையாது. சரி, அப்போ நீங்கள் நிறைய வழக்குகளை பார்த்துருப்பீங்க, நிறைய வழக்குகள் இது சம்மந்தமாக போட்டிருப்பீங்க. இந்த டெண்டர் விடுவது மூலியமாக, இதை நீங்கள் பேசினது இன்னொரு தடவை கண்டினியூ பண்ணிடலாம். டெண்டர் விடுவது மூலியமாக இவங்க எப்படி லாபம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு மக்கள் பொதுஜனங்களுக்கு எல்லாருக்குமே என்ன கடந்து போயிடுவாங்கன்னா, ஆமாம் டெண்டர் விடுறாங்க, அதில் கொள்ளையடிக்கிறாங்க, ஆனால் எப்படி அதை நுணுக்கமாக பண்ணுறாங்கிறது தெரிஞ்சால். இப்போ ஒரு வேலைக்கு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. நீங்கள் வந்து அந்த வேலையை வந்து 140 ரூபான்னு போடுறீங்க. ஓகே. டெண்டர் எடுக்கிறவர் என்ன பண்ணுவார், 100 ரூபாய்க்குள்ளேயே வேலையை முடிச்சுடுவார். சொல்லப்போனால் 80 ரூபாவில் கூட முடித்தாலும் முடிக்கலாம். அப்போ பாக்கி இருக்கிற பணம் டெண்டர் எடுக்கிறவருக்கா, டெண்டர் கொடுக்குறவருக்கு? இது ரொம்ப சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ். இப்போது செய்ய வேண்டிய வேலை என்ன, அவசியமாக அத்தியாவசியமானு பார்க்காமையே நீங்கள் டெண்டர் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போது அதோட நோக்கம் வந்து ஒரு செலவு செய்வோம், அந்த செலவில் லாபம் பார்ப்போம். வேறு ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்குது. வேறு இன்டென்ஷன் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது ஒரு பக்கம். இப்போ 1951 நீதிமன்றம் சொல்லிடுச்சு இல்லையா, 2 நீதிபதிகள் இந்த அறிவிக்கைகள் எல்லாம் செல்லாதுன்னு. பழனி, மதுரை, திருத்தணி எல்லா கோயிலும் அதில் அடி வாங்கிடுச்சு, ஸ்ரீரங்கம் எல்லாம். அப்போ மரியாதையாக யோகியனா வெளில போயிருக்கணும். அப்போ காங்கிரஸ் ஆட்சி
திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி கோயிலே இருக்காங்க. ஒரு அப்பீல் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இது 51 தீர்ப்பு வருது டிசம்பர் மாதம். இவங்க 53 அப்பீல் போகிறாங்க. 54 ஏப்ரல் வாக்கில் தீர்ப்பு வந்துடுது. உயர்நீதிமன்றம் சொன்னது சரி, இந்த அறிவிக்கை பிரிவுகள் செல்லத்தக்கவை அல்ல, இவை எல்லாமே அரசியல் சட்ட விரோதம். வெளில போயிருக்கணுமா இல்லையா? போகல. மறுபடியும் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அப்படியே கம்முன்னு இருக்காங்க. 56 ஒரு ஜியோ போடுறாங்க. ஜியோ எண் 3069 செப்டம்பர் மாதம் போடுறாங்க. இந்த அறிவிக்கைகள் எல்லாம் மீண்டும் 5 வருடங்களுக்கு நாங்கள் புதுப்பிக்கிறோம். ஏய், இது சட்டமே செல்லாதுன்னு சொல்லியாச்சு, நீங்கள் எப்படி அறிவிக்கை சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்னது. சுப்ரீம் கோர்ட்டில் சாதாரணமாக சொல்லல, 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, ஓகே, கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் சொல்லியிருக்காங்க. இதை இன்னும் 5 வருஷத்துக்கு புதுப்பிக்கிறோம் அப்படின்னு. 5 வருஷத்துக்கு புதுப்பிக்கிறோன்னா திருவாரூர் கோயில் அதில் ஒரு கோயில், அதோட கட்டளை ஒன்று ராஜன் கட்டளை என்று வைத்து கொண்டிருந்த தர்மபுர ஆதீனம் இதை எதிர்த்து வழக்கு தொடுக்கிறார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சரியான தீர்ப்பு கிடைக்கவில்லை. அவர் உச்சநீதிமன்றம் செல்கிறார். பல வருடங்கள் ஓடுகின்றன. 1965 இந்த அறிவிக்கை செய்யப்பட்ட மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட அந்த நோட்டிஃபிகேஷன் ஜியோ 3069 அதை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது. வெளில போயிருக்கணுமா யோகியனாக இருந்தால்? இதுதான் அந்த அறநிலைத்துறை. போகவே இல்லை. என்ன பண்ணுறாங்க? 70 வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த வேலை இந்த வேலை. அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. எந்த நீதிமன்றம் எந்த தீர்ப்பு வழங்கியிருந்தாலும் இந்த அறிவிக்கைகள் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷத்துக்கு தொடரும்னு போட்டாங்க. அப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இதை நீட்டிக்கலாம் அப்படின்னு இன்னொரு சட்டம். இந்த ஜியோ வந்தது எப்போ? இது 1965 வருது. ஓகே, ஜியோ வரல, சட்ட திருத்தம். ஓகே. இப்போ இந்த இதில் 2 நூல் விட்டு பார்க்குறாங்க. திருவாரூருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, பழனிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 75B அப்படின்னு. அந்த 75B செக்ஷனில் சில விதிகள் ஏற்றப்பட வேண்டும். அது ஏற்றப்படாமலே இவங்க ஆர்டர் போட்டாங்க. இந்த திருவாரூர் எக்ஸ்டென்ஷனை மறுபடியும் தர்மபுர ஆதீனம் எதிர்க்கிறாரு. அப்போ எதிர்க்கும் போதே அவர் காலமாயிடுறாரு. அதன் பிறகு அவருடைய இளைய சன்னிதானம் அது தொடர்ந்து வழக்கை நடத்துகிறார். 1991 தீர்ப்பு வருது. இந்த சட்ட திருத்தமே மோசடின்னு வருது. அப்போது திருவாரூர் கோயிலை விட்டு அப்பவும் போக மனசு வரல அவங்களுக்கு. உச்சநீதிமன்றம் போகிறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன விளையாடுறியா அப்படின்னு சொன்னோன்னே கேஸை வாபஸ் வாங்கிடுறாங்க. சரி, வாபஸ் வாங்கிட்டாங்களே. ராஜன் கட்டளை தர்மபுர ஆதீனத்துக்கு சென்று விட்டது. ஆனால் இவங்க திருவாரூர் விட்டு இன்றைக்கும் போல இன்றளவும் மோசடியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். 6000 ஏக்கர் இந்த திருவாரூரில் இன்றைக்கி 600 ஏக்கர் கூட இல்லை. பழனி கோயிலில் அதே மாதிரி தான் இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. விதிகள் ஏற்றப்படாமலே எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இதை நான் என்னுடைய வழக்கில் 2020 கேள்வி கேட்டேன். அப்போது தனி நீதிபதி அவர்கள் இங்கே செயலர் இருப்பது சட்டவிரோதம் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டார். உத்தரவு போட்டால் அறநிலைத்துறையை கிடுகிடுத்து போச்சு. ஏன்னா அவங்களோட கேஷ் கவுண்ட் சொன்னேனே, பழனியில் தான் மேக்ஸிமம் கொள்ளை. இந்த கோயில் அவங்க இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே பயந்து போயிட்டாங்க. உடனே ஒரு மேல்முறையீடு செய்து ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கினாங்க. அதன் பிறகு விரிவான விசாரணை நடந்தது. அப்போது இப்போ உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதிபதி மாண்புமிகு MM சுந்தரேஷ் அவர்களும் இன்னொரு நீதிபதியும் விசாரித்தாங்க. அப்போ இவங்க MM சுந்தரேஷ் அவரிடம் இந்த தனி நீதிபதி சொன்ன தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று குதித்தார்கள். அவர் ரத்து செய்ய மறுத்துவிட்டார். அறங்காவலர்களை நியமனம் செய்து அவரிடம் தக்கார் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்ப்பு அளித்து விட்டார். இப்போ அறங்காவலரை நிர்வாகம் செய்து வந்துட்டார். ஆனால் இந்த செயலாளரை இன்னும் வெளில போல. அதாவது நீதிமன்ற அவமதிப்பு, சட்டவிரோதம், தொடர்ச்சியாக தோன்றித்தனம், திமிரெடுத்து நடப்பது, இதுதான் அறநிலைத்துறையின் மொத்த உருவம். இதையெல்லாம் புதிய அமைச்சர் மாற்றி அமைக்க வேண்டும். திரு ரமேஷ் அவர்கள் இளம் வயது உடையவர், நல்ல துடிதுடுப்போடு வந்திருக்கிறார். இந்த அரசாங்கத்துக்கு அவர் மிக நல்ல பெயரை எடுத்து கொடுக்கலாம். எப்படி என்றால், இந்த அறநிலைத்துறை சட்டப்படி நடக்கின்ற துறையாக மாற்றி காண்பித்தால் போகிறோம், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் நிறைய இடங்களில் பேசியிருப்பீங்க நினைக்கிறேன். இந்த வணிக வளாகம் கட்டுற ஒரு விஷயம், ஸோ அது சட்ட விரோதம் தானே? வணிக வளாகம் கட்டுவது அரசு நிதியிலேருந்து எடுத்தது. ஏன்னா இப்போ நீங்கள் குறிப்பிட்டபடி பார்த்தோம்னா கல்லூரிகள் கட்டலாம், பள்ளிகள் கட்டலாம் அப்படிங்கிற விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க. வணிக வளாகம் கட்டுவது என்பது நம்ம ஆங்கிலத்தை சொல்கிறது கமர்ஷியல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஓகே. கோயிலுங்கிறது அற நிறுவனம், சேரிட்டபிள் ஆக்டிவிட்டி. இது மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு இது. சரி, இங்கே உங்களுடைய கோயில் நிலத்தை குத்தகைக்கு கொடுக்கலாம். ஒருத்தருக்கு 15 வருஷம் குத்தகை கொடுக்குறேன்னு வச்சுங்க. அந்த 15 வருட குத்தகையில் அவர் வணிக வளாகம் கட்டி கொண்டு நிர்வாக அனுமதியோட கோயிலுக்கு வாடகை கொடுக்கலாம். ஆனால் கோயில் பணத்தை எடுத்து நீங்களே வணிக வளாகம் கட்டி வாடகை கொடுக்குறேன்னு சொல்கிறது முழுக்க முழுக்க சட்டவிரோதம். இதை சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஸ்ரீராம் தலைமை நீதிபதி இருந்தார்,
அவர் சொன்ன தீர்ப்பிலும் சொல்லிவிட்டார். இந்த திருவண்ணாமலைக்கு முன்னாடி கட்ட பார்த்தாங்க, அதில் நான் போட்ட வழக்கிலையும் சொல்லிவிட்டார்கள். அப்புறம் மாண்புமிகு நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம், திரு அருள்முருகன் நீதிபதி அவர்கள் அமர்விலும் கல்யாண மண்டபம் கட்டக்கூடாது, வணிக வளாகம் கட்டக்கூடாது, சட்டசபை அறிவிப்பே செல்லாதுன்னு அவர் தீர்ப்பு கொடுத்துட்டாரு. அனிதா சுமந்த் ஒரு குமரப்பன் அவங்களுடைய அமர்வு கள்ளழகர் கோயிலில் வணிக வளாகம் கட்டக்கூடாதுன்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமும் இவங்க நிறுத்தலை. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? அதே தான், நீ என்னையா சொல்கிறது, நீ நீதிபதியாக இருக்கலாம், நாங்கள் வந்து சர்வ வல்லமை படைத்த அறநிலைத்துறை ஆணையர். இத்தனைக்கும் 3 தடவை இந்த ஆணையரை நீதிமன்றம் கோர்ட்டுக்கு வர வச்சு, கோர்ட் என்ன சொல்லிச்சு கடைசியில் இந்த ஆணையர்கிட்ட, அனுமதிக்கப்படாத செயல்களுக்கு கோயில் பணத்தை செலவு செய்யக்கூடாது, அப்படி ஒரு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு சர்க்குலர் போடுங்க, எல்லா அதிகாரிக்கு அனுப்புங்க, அதை அனுப்பிச்சதை எங்கள்கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க. இப்படி ஒரு உத்தரவு போட முடியா நீதிமன்றம் செயல்பட முடியா ஆயிடுச்சு. அந்த உத்தரவின் பேரில் ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாரு. இந்த குழந்தைங்கள்லாம் சத்தியம் பண்ணு அப்படின்னு சொன்னால் மனசுக்குள்ளே ஆன்னு சொல்லிட்டு சத்தியம்னு பண்ணோம். அதாவது அசத்தியமாக, அது பொய்யா, ஆனால் வெளியில் சொல்லும்போது சத்தியம். அது மாதிரி இந்த ஆணையர் நீதிமன்ற உத்தரவை அவ்வளோ லட்சணமாக இவர் சர்க்குலர்லாம் அனுப்பிச்சிட்டு மறுபடியும் கட்டுறாரு. ஓகே, இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா திமுக ஆட்சியில் இந்த தமிழில் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக அவங்க பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம். இதை வந்து அவங்க சாதனையாக கூட நிறைய இடங்களில் பேசுகிறாங்க. நாங்கள் வந்து நிறைய இடங்களில் தமிழில் வந்து குடமுழுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல இந்த ஆட்சியில் இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க திரும்ப முன்னெடுக்க இவர்கள் எப்படி அணுகுவார்கள் என்று இதுவரை தெரியவில்லை. இப்போ வந்து இந்த வருடம் தேர்தல் வருடம் என்பதால் 2026 பட்ஜெட் வரல, சரிங்களா? எந்த துறைக்குமே வரல. இனிமேல் தான் முதல்வர் விஜய் அவர்களுடைய அரசு, அவருடைய அமைச்சர்கள் எல்லோரும் அந்தந்த துறை பட்ஜெட்டை, வருடாந்திர பட்ஜெட்டை சமர்ப்பிக்க போகிறார்கள். அந்த வருடாந்திர பட்ஜெட் சமர்ப்பிக்கும் போது அவர்களுடைய கொள்கை விளக்க நூல் ஒன்றை வெளியிடுவார்கள். இது பிடபிள்யூடியில் நாங்கள் என்ன கொள்கை பின்பற்ற போகிறோம், கல்வியில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போ அறநிலைத்துறையில் என்ன பண்ண போகிறோன்னு அவங்க சொல்லணும். அறநிலைத்துறையில் என்ன பண்ணுறோன்னு சொல்லலாம், கோயில்களில் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அறநிலைத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, இந்த டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் வந்து இன்னும் 10 அசிஸ்டன்ட் கமிஷனர் போட போகிறோம், இது 10 ஜீப்பு வாங்க போகிறோம், இங்கே ஒரு எங்கள் நிலத்தில் இங்கே ஒரு அலுவலகம் கட்ட போகிறோம், இது சொல்லிட்டு போங்க. இந்த கோயிலில் இவ்வளோ குடமுழக்கு பண்ணுவோம், இந்த கோயிலில் கல்யாண மண்டபம் கட்டுவோம், இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு துளி கூட அதிகாரம் கிடையாது. இதையும் இந்த அரசுக்கு எல்லோரும் எடுத்து சொல்ல வேண்டும். ஓகே, அப்போ கடந்த காலகட்டங்களில் தொடர்ச்சியாக நாங்கள் 1000 கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணோம், 800 கோயில்களுக்கு. இது அரசோட வேலையா? சேகர் பாபு வந்து மார்த்தட்டி சொல்லிட்டு இருந்தாருல்ல, நிறைய இதை தமிழருக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, சுத்தமாக இதை பற்றி ஒரு அறிவே இல்லாமல் நிறைய சாமானிய மக்களுக்கு இதை பற்றியான பெரிய புரிதல் கிடையாது அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. நல்ல காரியம் தானே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இது கோயிலில் வழிபாடு சம்பந்தமான வேலைகள் இது வரவே கூடாது. தமிழில் அர்ச்சனை பண்ணுன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்துக்களிடம், இதே இஸ்லாமியர்களிடமோ கிறிஸ்தவர்களிடமோ போய் கண்டிப்பாக முடியாது, நீங்கள் லத்தீன் சர்ச்செல்லாம் நடத்தாதீங்க, நீங்கள் மலையாள சர்ச்செல்லாம் இங்கே நடத்தாதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. ஆனால் இவ தொழுகையை வந்து தமிழ் நடத்துன்னு சொல்லுவாங்களா? போய் பிச்சிருவாங்க. அதெல்லாம் வந்து இந்துக்கள் இழிச்சவர்கள் ஏமாந்தவர்கள் இவர்கள் எண்ணமாக இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது இந்துக்கள். இப்பொழுதெல்லாம் நிறைய சோஷியல் மீடியானாலும் சரி, பேசு தமிழா போன்ற அந்த உங்களுடைய ஒளிபரப்பினாலும் சரி, மக்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வருகின்றன. எங்களை போன்ற சில ஆர்வலர்கள் இதை பற்றி எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் இப்பொழுது விரிவாக பேசப்படுகின்ற விஷயமாகிவிட்டது. நீதிமன்றத்தில் நீங்கள் போய் வந்து இது இப்படி பண்ணும் அப்படின்னாக்கா பெரும்பாலான நீதிபதிகள் ஒத்துக்க மாட்டாங்க. சட்டம் என்ன சொல்லுதுன்னு தான் பார்ப்பாங்க. ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி மட்டும். நிறைய சாமானிய மக்களுக்கு என்ன இங்கே புரிதல் இல்லை அப்படின்னா, நிறைய கோவில்கள் சிதிலமடைஞ்சிருக்கு, நிறைய வந்து விஷயங்கள் வந்து இன்னும் நிறைய கோவில்களில் குடமுழுக்கே வந்து ரொம்ப நாட்களாக நீண்ட நாட்கள் நடத்தப்படாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம்லாம் நிறைய பேர் சமூக வலைதளங்களில் ஒரு கேள்வி வைப்பாங்க. இந்த காமன் குட் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதற்காக தானே யூஸ் பண்ண வேண்டியது. எனக்கு ஒரு புரிதல். காமன் குட் ஃபண்டுங்கிறது கோயிலின் உபரி நிதியிலிருந்து அறங்காவலர்கள் தாமாக முன் வந்து அனுமதி பெற்று கொடுக்க கூடிய ஒரு தொகை. ஓகே, அது வந்து இட்ஸ் அ கான்ட்ரிபியூஷன், இட்ஸ் அ டொனேஷன். இந்த நிதியை நிர்வாகம் செய்பவர் ஆணையர். இந்த நிதியை வந்து கோயில் உபரி நிதி எப்படி கட்டுப்பாடு வச்சிருக்காங்க, அதே மாதிரி கட்டுப்பாடு தான் இதுக்கும். அப்போ நீங்கள் சிதலமடைந்த கோயில்களுக்கு செய்யலாம், இந்து தர்ம பிரச்சாரத்திற்கு செய்யலாம். இதைத்தான் மாண்புமிகு நீதிபதிகள் மகாதேவன் அவர்கள், ஆதிகேசவ அவர்கள் தங்களுடைய தீர்ப்பு 7/6/21 75 செயல்கள் செய்ய வேண்டும் என்று 75 டைரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க அறநிலைத்துறைக்கு. மிக நீண்ட தீர்ப்பு, 275 பக்கம். அதில் 75 டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 75 டைரக்ஷனில் ஒன்று கூட இவங்க பின்பற்றலை. அதில் உபரி அந்த ஃபண்டை வச்சு இவங்க இன்ன வரைக்கும் அந்த மாதிரியான எந்த கோவில்களையும் நீங்கள் ஒரு
தைரியம் இருந்தால், துப்பு இருந்தால், திராணி இருந்தால் இந்த அறநிலைத்துறை ஒரு விஷயம் பண்ண சொல்லுங்கள். இந்த 5 வருடத்தில் இந்த காமன் குட் ஃபண்ட்லேருந்து எவ்வளோ பணம் எடுத்திருக்கோம், எதுக்கெல்லாம் பணம் எடுத்திருக்கோம், காமன் குட் ஃபண்டு வேணும்னு சொல்லி விண்ணப்பம் போட்டவர்கள் யார், அதற்கு என்ன விசாரணை நடைபெற்றது, அந்த விசாரணை முடிவில் என்ன உத்தரவு வழங்கப்பட்டது, இதை கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் இவ்வளவு நிலத்தை மீட்டுட்டோன்னு ஒரு அறிக்கை விடுறாங்க, இவ்வளவு குழந்தைகளுக்கு தாய்ப்பால், 24 மணி நேரம் அன்னதானம், அதெல்லாம் வந்து பெருசு பெருசாக கலராக அச்சடித்து வெளியிடுறாங்க. இதை வெளியிட சொல்லுங்கள். காமன் குட் ஃபண்டுலேருந்து வருடந்தோறும் எவ்வளவு பணம் எடுக்கப்பட்டது, எதுக்கு எடுக்கப்பட்டது. காமன் குட் ஃபண்ட்லேருந்து பண்ண ஒரு பெரிய ஃப்ராடை சொல்லட்டுமா, இவங்க நிறைய நூல்கள் வெளியிடுறாங்க காமன் குட் ஃபண்ட்லேருந்து. இப்போது காமன் குட் ஃபண்ட் வேணும்னாக்க ஒரு நலிந்த கோயிலோ இல்லை கட்டளையோ அறக்கட்டளையோ விண்ணப்பம் செய்து பெற வேண்டிய ஒரு பணம், ஒரு அப்ளிகண்ட்டுன்னு ஒருத்தர் இருக்கணும், விண்ணப்பதாரர்னு ஒருவர் இருக்கணும். இங்கே விண்ணப்பதாரர் யார் தெரியுமா? கமிஷனரே தான். இந்த விண்ணப்பதாரர் கேட்ட விண்ணப்பத்துக்கு யார் ஒப்புதல் அளிக்கிறார் தெரியுமா? அவரும் கமிஷனரே தான். எவ்வளோ பெரிய மோசடி. சரி, ஒரு கேலிக்கூத்தான விஷயமா இருக்கு. ஒரு கேலிக்கூத்தான விஷயமா, கேலிக்கூத்தான விஷயம். இது சட்ட விரோதம். இந்த ஆணையர்கள் எல்லாம் சிறைக்கு செல்ல வேண்டியவர்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பணத்தை எடுக்கிறாங்க, எடுத்து புஸ்தகங்கள்லாம் வெளியிடுறான்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய பல புஸ்தகங்களை மறுபதிப்பு செய்து வெளியிடுகிறார்கள். மறுபதிப்பு செய்து வெளியிடும்போது புத்தக விலையெல்லாம் நல்ல பதிப்பாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பயங்கர விலை, அது மிக அதிகமான விலை. இதை வந்து மக்கள் வாங்குறதுங்கிறது எல்லாராலையும் முடியாது. இப்போ கோயிலில் இருந்து நிதி இருக்குது அப்படின்னா நீங்கள் தேவாரமோ திருவாசகமோ வேறு சைவ சித்தாந்தமோ இல்லை மகாபாரதமோ ராமாயணமோ பெரிய புராணமோ நீங்கள் வெளியிடும்போது சகாய விலையில் கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்குவாங்க, பயனடைவாங்க. அதை விட்டுட்டு தேவாரம் 400 ரூபா 300 ரூபா அப்படின்னு போட்டு, சரி இதெல்லாம் யார் பிரிண்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த ஒருவர், அந்த கட்சிக்காக பல வேலைகள் செய்பவர். அவருக்கு தான் இந்த கான்ட்ராக்ட் திரும்ப 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 போகுது. பேர் சொல்லலாமா? இல்லை, பேர்லாம் வரும். இப்போ எல்லாம் வெள்ளை அறிக்கையாக வரப்போகுது. ஓகே. இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்கள், இங்கே இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அதிகாரிகள் இந்த அன்னதானம் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு நிறைய தன்னார்வலர்கள் வந்து நாங்கள் அன்னதானம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல முன் வர்றாங்க. ஆனால் இவங்க இதற்கு கொடுக்கக்கூடிய இந்த வழிமுறைகள், இவங்க சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரிக்டான நிறைய வழிமுறைகளை பார்த்துட்டு எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறதே தெரியாமல் நிறைய பேர் திணறாங்க. இது மாதிரியான விஷயங்களுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? இப்போது அன்னதானங்கிறது உபரி நிதியிலேருந்து செய்யணும். இல்லை, வெளியிலேருந்து வர்றாங்க. இல்லை, இந்த டொனேஷன் கொடுக்குறாங்க. அந்த இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டொனேஷனை கோயில் பேரில் வர வைக்கணும். அது இல்லாமல் அன்னதான கணக்குன்னு தனியாக வச்சு அதுக்கு தனியாக பேன் கார்டு வாங்கி, ஒரே இப்போ நீங்கள் வந்து 2 பேன் கார்டு வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே, நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் உங்களுக்கு மீது நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் பல கோயில்களில் 2 பேன் கார்டு வச்சுட்டு அன்னதான கணக்கை தனியாக வச்சுட்டு அந்த அன்னதான கணக்குக்கு தணிக்கை தனியான்னு சொல்லிட்டு பல மோசடிகள் நடைபெற்று வருகின்றன. 100 பேருக்கு சமைச்சிட்டு 150 பேர் வந்ததாக கணக்கு காமிச்சிட்டு 80 பேருக்கான செலவு செஞ்சிங்கன்னா, அதுவும் தினப்படி செஞ்சிங்கன்னா எவ்வளோ பெரிய மோசடியாக இருக்கும். இப்போ வந்து ராமேஸ்வரத்தில் லட்டு மோசடியில் மட்டும் 4 கோடி ரூபாய் சமீபத்தில் பார்த்தோம். லட்டு கொடுக்கறது, இலவச லட்டு கொடுக்கறதுல 4 கோடி ரூபா மோசடிங்கிறாங்க. பார்த்தசாரதி கோயிலில் அன்னதானத்துக்குன்னு ஒரு கையடக்க கருவியை வச்சு வர பக்தர்களிடம் வசூல் செய்கிறதில்ல ஒரு அம்மா 3 வருஷத்தில் 10 லட்ச ரூபா மோசடி செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படி இந்த கணக்குகள் எல்லாம் மிக மோசமாக பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இதிலும் மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மிக தீவிரமாக ஒரு கண்காணிப்பை ஏற்படுத்த வேண்டும். இப்போ நீங்கள் சொல்லி தான் இந்த நிறைய விஷயங்கள் தெரியும். பொதுமக்களுக்கு இந்த மாதிரியான நவீன முறையில் இவங்கெல்லாம் இப்படி நூதனமாக திருடுவாங்களா அப்படிங்கிறதே நிறைய பேர் இதுக்காக தான் சார் அவங்க ஆடிட் ரிப்போர்ட்டெல்லாம் பதிவேற்றம் செய்யாமல் இருக்காங்க. ஓகே, ஏன்னா நிறைய ஆடிட்டர்ஸு அவங்க நியாயமாக எழுதிடுறாங்க குற்றச்சாட்டெல்லாம். வெளியில் தெரிஞ்சால் அசிங்கம் மாத்திரம் இல்லை, வேறு நடவடிக்கை, கிரிமினல் நடவடிக்கை கூட வரலாம். ஓகே, உதாரணத்துக்கு இந்த 10 லட்ச ரூபா கையாளல் பண்ண பெண்ணு மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல, போலீஸ்லையும் புகார் கொடுக்கல. இதை புகார் கொடுக்காததே ஒரு கடமை தவறு. அந்த துணை ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன் புகார் கொடுக்கல அப்படின்னு. நீங்கள் ஒரு இடத்துல ஒரு கொலை நடக்கிறத பார்க்குறீங்க, உங்களால் தடுக்க முடியல, ஆனால் குற்றம் சொல்லணும். குற்றம் சொல்லாட்டியும் பரவாயில்ல, மூடி மறைக்கிறீங்கள, அப்படின்னா எவ்வளோ பெரிய குற்றம் அது. அதனால் இந்த அறநிலைத்துறை செய்ய வேண்டிய மாற்றங்கள் மிக அதிக அளவில் இருக்கிறது. இன்றைய அளவில் இது அறம் இல்லாத துறை, இது அறம் உள்ள துறையாக மாற்ற வேண்டும் அமைச்சர். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அறநிலைத்துறை குறித்தும் கோவில்கள் குறித்தும் நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. இதுவரை எங்களோட தங்கள் கருத்துக்களை பற்றி ரொம்ப நன்றி சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.